ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான ஸ்டிச் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் பிகினர்ஸுக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்டோன்ஸ் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோன்ஸ் ப்ராக்டிஸில் நான் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். சர்க்கிள் அடுத்து வந்து திலகமில் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டோன் இருக்குது, கட்டிங் ஸ்டோன் இருக்குது. இதில் கிராஸாக கட்டிங் மாதிரி தெரியும், அது இருக்குது. தென் அதுலேயே பேஸ்டிங் ஸ்டோனும் இருக்குது, ஸ்டிச்சிங் ஸ்டோனும் இருக்குது. இது பேஸ்டிங், இது ஸ்டிச்சிங். தென் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் இந்த மாதிரியும் இருக்கும், இதை விட சின்ன சைஸ் அங்கங்கே பேஸ்ட் பண்ணி விடுறதும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுற ஸ்டோனும் இருக்கும். தென் ஐ ஷேப் ஸ்டோன்ஸு, கிளிப் ஸ்டோன்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸை வந்து நான் இதில் ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்புக்கும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் அவுட்லைன் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ ஒரு இடத்துல எடுத்துட்டு ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த ஸ்டோனை ஒட்டி நான் செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது 1 லைன் கேப் விட்டு தான் கொடுக்கணும். அந்த ஸ்டோனுக்கும் ஜரி த்ரெட்டுக்கும் நடுவில், அதாவது ஒரு கேப் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம கேப் இல்லாமல் ரொம்ப அந்த ஸ்டோனை ஒட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டோன் என்ன ஆகும் அப்படின்னா மேலே தூக்கிக்கிட்டு வந்துடும், ஜரி த்ரெட்டோட லைன் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஹேர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு மயிரிழை டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸில் நம்ம கேப் விட்டு கொடுக்கலாம். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு சொன்னால் ஜரி த்ரெட் அவுட்லைன் கொடுக்கும் போதும் சில்க் த்ரெட் அவுட்லைன் கொடுக்கும் போதும் 2 லேயர் அவுட்லைன் கொடுங்க. அந்த 2 லேயருமே எப்படி இருக்கணும் நமக்குன்னா ஈவனாக இருக்கணும். அதாவது எப்படின்னா இப்போ வந்து இந்த 2 லேயர்லேயுமே எனக்கு செயின் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸில் இருக்கணும். டபுள் லேயர் செயின் ஸ்டிச் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சைஸில் கரெக்டாக இருக்கணும். இப்போ இது வரைக்கும் நான் வந்துட்டேன். இப்போ இதில் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் நான் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு எடுக்கிற 2வது லூப், இப்போ எண்டு நாட் நான் இங்கே போடுறதுக்கு இது லூப் 1. லூப் 2 நான் எங்கே எடுக்கணும்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் எடுக்கணும். அப்போ தான் எனக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். பொறுமையாக எடுத்து விட்டிங்கன்னா கீழே போயிடும். இது வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உள்ள பிசுறு. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எங்கே முடிச்சிருக்கோன்னே தெரியாத அளவுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து டாப் கார்னரில் மட்டுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. திலகம்லேயும் அதே மாதிரி தான், ஸ்டோனுக்கு ஒரு லைன் கேப் விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகினராக இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ப்ளவுஸில் வந்து அங்கங்கே புட்டாஸுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 லேயர் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்லேயோ சில்க் த்ரெட்லேயோ நம்ம கொடுக்கலாம். ஆனால் 2 லேயருமே ஈக்குவலாக வரணும். நல்லா பார்த்துக்கோங்க, 2 லேயர் செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் கேப்பும் வரக்கூடாது, அன்ஈவனாகவும் ஸ்டிச்சஸ் இருக்கக்கூடாது. இப்போ நான் எண்டு நாட் போடும்போது எப்போவுமே திலகம் ஷேப்பில் டாப் கார்னரில் கொண்டு போய் எண்டு நாட் போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். பொறுமையாக இழுத்து விட்டோம்னா கீழே போயிடும். சேம் ஃபார் ஐ ஷேப்பு. சர்க்கிளுக்கு திலகமுக்கு போட்டிருக்கோம், இந்த திலகமுக்கு ஸ்டோன் ஒட்டிடலாம். தென் இந்த திலகமை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த திலகமுக்கு கட் பீட் கொடுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கட் பீடு. நான் கட் பீடில் வந்து கலர் கட் பீடு எடுத்திருக்கேன். திலகம்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச். கட் பீட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக சிங்கிள் கட் பீடாக கொடுங்க. அப்போ தான் வந்து ஹேண்ட்லிங்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. 2 கொடுத்தீங்கன்னா அந்த வளைஞ்சு வர இடத்துல வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கிடைக்காது. கொஞ்சம் கட் பீடு கொடுக்கும்போது பொறுமையாக கொடுக்கணும், இல்லை அப்படின்னா பீடு வந்து கட் ஆயிரும், த்ரெட் வந்து கட் ஆயிரும்.
மெயினாக உங்களோட டைரக்ஷனில் போடும்போது ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷனில் போடும்போது ரொம்ப பொறுமையாக நீடியில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது தான் உங்களுக்கு வந்து த்ரெட் கட் ஈஸியாக ஆகும். நல்ல ஒரு அவுட்லுக் கொடுக்கும் பாருங்க. இங்கே வரைக்கும் வந்துட்டேன். தென் ஒன் மோர் கொடுத்தேன்னா தான் எனக்கு அந்த திலகமோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். அப்போ ஒன் மோர் கொடுத்துட்டு எண்டு நாட். பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கு பாருங்க. சேம் வந்து நான் சர்க்கிளுக்கும் கொடுத்துட்றேன். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் கொடுக்கும்போது ஸ்டோன்ஸு, காயின்ஸு, மிரரு இதுக்கு எல்லாமே நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறீங்க. சிம்பிளாக வெறும் பீட்ஸ் அவுட்லைனோ கட் பீட் டியூப் பீடோ அவுட்லைன், டியூப் பீட் மேக்ஸிமம் அவுட்லைன் கொடுக்காதீங்க. ஏன்னா ஷேப் வந்து அன்இவனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கட் பீட் அவுட்லைன், சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைன் கேப் விட்டு கொடுங்க. ஸ்டோனுக்கும் நீங்கள் கொடுக்குற பீடுக்கும் நடுவில் ஒரு லைன் வந்து கண்டிப்பாக கேப் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஒரு பீடாக தான் கொடுக்கணும். கண்டிப்பாக கட் பீடு கொடுக்கும்போது சிங்கிள் பீடாக தான் கொடுங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணும்போது எண்டு நாட்டுக்கு என்ன பண்ணுறேன், லூப் 2 வந்து எப்போவுமே உள்பக்கத்துலேருந்து எடுங்க. அப்போ தான் வந்து அந்த சர்க்கிள் ஷேப்போட ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீட் அண்ட் பர்ஃபெக்டாக ஒரு ஃப்ளார் இதை சுற்றி இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து சுகர் பீடு கொடுக்கும்போது நான் வந்து கோல்டு எடுக்கல, காப்பர் கலர் எடுத்திருக்கேன். சுகர் பீடு நீங்கள் 2 கொடுக்கலாம். மோர் தென் 2 கொடுக்காதீங்க. ஃப்ரேமை விட்டு கட்டும் போது லூஸாக தெரியும். அகைன் இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோனுக்கும் பீடுக்கும் நடுவில் 1 லைன் கேப் இருக்க மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கிளிப் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுத்துட்டு இதுக்கும் எண்டு நாட் பாருங்க. லூப் 1 எடுத்திருக்கேன். லூப் 2 வந்து இந்த உள் பக்கமா ஃபர்ஸ்ட் பீடு இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இருந்து எடுக்கிறேன். அப்பதான் எனக்கு அந்த கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்து இங்க இருக்க திலகம் ஷேப் எடுத்துக்கிறேன். ஒன் லைன் கேப் கண்டிப்பா இருக்கணும். மோர் தென் 2 பீட்ஸ் கொடுக்காதீங்க. க்ளூ வெளியில நல்லா டைட்டா பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்தீங்கன்னா த்ரெட் கட் ஆயிரும். அகைன் ஒன் மோர் பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு எண்ட் நாட் எடுங்க. நெக்ஸ்ட் ஐ ஷேப்லயும் சேம் ப்ரொசீஜர். ஐ ஷேப்ல வந்து 2 பக்கமுமே நம்ம பேக் ஸ்டிச் எடுக்கணும். இங்க பாருங்க, ஒரு சைடு ஃபில் பண்ணிட்டு வரேன். இங்க வரைக்கும் வந்துட்டு அகைன் நான் என்ன பண்ணோம், ஆப்போசிட்ல திரும்பணும். ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து இப்படி உள் பக்கமா கொடுத்துட்டு இப்படி ஒரு பீடை கொடுக்குறேன். ஒன் மோர் பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். எனக்கு கேப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல, நான் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிச்சிங் ஸ்டோனை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒட்டிட்டேன். இதுதான் எனக்கு ஹோல்ஸ் இருக்க பகுதி.
இந்த ஹோல்ஸுக்கு உள் பக்கத்துலேருந்து நான் த்ரெட் எடுத்து வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து எண்டு நாட் கொடுத்துக்கிறேன். இப்படியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இங்கே இருக்குல்ல, எனக்கு இங்கேருந்து எடுத்து இப்போ நான் உள்ளேருந்து எடுத்தேன். இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுத்து ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து உள்ளுக்குள்ள அந்த ஹோல்ஸுக்குள்ள கொடுத்துட்டு எண்டு நாட்டுக்கும் லூப் 2 அங்கே உள்ளே இருந்தே எடுத்து எண்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் அவுட்லைன் கொடுத்து விடலாம். இப்போ ஸ்டோன்ஸ் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு எப்பவும் நம்ம மீட்டர் செயின் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டோன் வந்து நான் வந்து அதிகமாக எடுக்கணும். இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு கரெக்டாக ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு எக்ஸஸாக இருக்கணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவுட்லைன் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா சிம்பிளாக ஸ்டோனை ஒட்டியும் நீங்கள் விட்டுறலாம். இது ஸ்டிச்சிங் மெத்தடுக்காக ஸ்டோன் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். தேங்க்யூ.